இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 20/4/2026 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 7ஆம் நாள். இன்றைய நாளிலே திருதியை திதி காலை 11:12 வரை, பின்பு சதுர்த்தி திதி. கார்த்திகை நட்சத்திரம் காலை 7:52 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு அந்த திருதியை அப்படிங்கிற திதி இருக்கிறது. அதுவும் இந்த சித்திரை மாதத்துல வரும்போது அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதியைன்னா நார்மலா எல்லாரும் கோல்டு வாங்க ஓடுவாங்க. இன்றைய நாள்ல கோல்டு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எவ்வளவு தூரம் தானங்கள் செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்ல, எல்லா உயிர்ப்புக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம உலகத்துல எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனைக்கும் பராபரம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா. அதனால் மனிதராய் பிரித்த ஒவ்வொருத்தரும் எல்லா உயிர்களுக்கும், எறும்பிலிருந்து ஈயிலிருந்து யானை ஈராக அப்படின்னு சொல்லுவார் திருவாசகத்துல. அப்படி எல்லா உயிர்களுக்கும் நம்ம இன்னைக்கு உணவு படைத்தல், அதுகளை பராமரித்து கொள்வது, இது எல்லாமே நன்மையை பயக்கும். அதனால இன்றைய நாளில் அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். மேலும் இன்னைக்கு சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதம்னாலும் விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. கடன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கடனை கொஞ்சம் குறைச்சி அப்படி கொடுத்து விட்டோம்னா அதுவும் நல்லது. இதுவும் இன்னைக்கு பண்ணலாம். காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 7:30-9, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30-3. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உச்சமாக போற சந்திரனுக்கு சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் சந்திராஷ்டம எஃபெக்ட் கொடுக்கும் துலா ராசிக்கு. அதனால கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள்ல உங்களுக்கு குடும்பம், தன, வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய பார்வையானது 6ஆம் இடம் என்கிற எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். எதிரிகள் தவிடுபடி ஆவது வழக்கமாகவும் இருக்கும். அதுபோல செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்கும். கொஞ்சம் அமைதியாக பணிந்து இன்னைக்கு வேலைகள் செய்தீர்களானா, அந்த தடாலடியெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு. 7-5 இதான் அதிர்ஷ்ட எண். விநாயகரை வழிபடுவது, அக்ஷய திருதியை தானம் செய்வது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன்.